வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, சன் டைரக்ட்ட பொறுத்தளவுக்கு ஒரு 2 மெயினான எரர் கோட்ஸ் இருக்கு. இந்த எரர் வந்தா நீங்க ரீசார்ஜ் பண்ணாதீங்க. அது என்ன எரர் கோட்? அத எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணி கிளியர் பண்ணலாம்? அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சன் டைரக்ட் யூசரா இருந்தீங்க அப்டின்னா, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு அது என்ன 2 எரர் கோட் அப்டிங்கிறத பார்த்தரலாம். E133-4 இது ஒரு எரர். செகண்ட் எரர் பார்த்தீங்கன்னா, E16-4 இந்த 2 எரர் கோட மீனிங் பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் இஸ் கரண்ட்லி ஸ்கிராம்பிள்டு அப்படின்னு தான் வரும். நீங்க இந்த எரர் கோடுக்கு கம்பெனி சைடு கேட்டு கூப்பிட்டாலுமே, நீங்க ரீசார்ஜ் பண்ணுங்க. தாராளமா நீங்க ரீசார்ஜ் பண்ணுங்க. அப்படி படம் வரல அப்படின்னா, ரீஃப்ரெஷ் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப டீப்பா இந்த நாங்க வீடியோல சொல்ற மாரி சொல்ல மாட்டாங்க. இந்த 2 எரர் கோடு ஏன் வருது அப்படின்னா, இந்த E133-4 பார்த்தீங்கன்னா, நீங்க 6 மாசம் 1 வருஷத்துக்கு மேல ரீசார்ஜ் பண்ணாம போட்டுட்டு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, இந்த எரர் கோடு வரும். இந்த E16-4 பார்த்தீங்கன்னா, ஓல்டு பாக்ஸ்லலாம் வரும். நான் வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கங்க. ஒரு 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாக்ஸ்ல இந்த மாரி வரும். இந்த எரர் பார்த்தீங்கன்னா, யார்ட்ட நீங்க சாதாரணமா ரீசார்ஜ் பண்ற கடையில கூட கேட்டாலும், இது வந்து ரீசார்ஜ் பண்ணுங்கப்பா படம் வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசிட்டு இருக்கிறேன். அதனால நான் சொல்றேன். இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா ஃபுல்லாவே அதாவது தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாவே ஷட்டவுன்ல இருக்கு. இந்த டயத்துல அதிக பேர் ரீசார்ஜ் பண்றாங்க. ரீசார்ஜ் பண்ணிட்டு அதிகமான கால்ஸ் எனக்கு வருது. இந்த எரர்க்காக தான் வருது. அதனால தான் நான் மறுபடியும் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு, இந்த எரருக்குன்னே ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன். இந்த எரர் பார்த்தீங்க அப்படின்னா, பாக்ஸ டீஆக்டிவேட் பண்ணி விட்டுருப்பாங்க. இல்லைன்னா வேற எதுவும் சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்டா இருக்கும். இந்த எரர பத்தி நீங்க கம்பெனில கேட்டீங்கன்னா, இந்த மாரி சொல்ல மாட்டாங்க டீப்பா. இது வந்து நானே சொல்றேன். பாக்ஸ கட் பண்ணி விட்டுருப்பாங்களோ, இல்ல சாஃப்ட்வேர் எரரோ நமக்கு தெரியாது. இந்த எரர் மெயினா வந்துச்சு அப்டின்னா, நீங்க ரீசார்ஜ் பண்ணாதீங்க. அப்படி நீங்க ரீசார்ஜ் பண்ணணும் அப்டின்னா, நீங்க பாக்ஸ கடைக்கு கொண்டு போயிருங்க. ஒரு சில இடங்கள்ல சன் டைரக்ட் இந்த மாரி சன் டைரக்ட் ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னா, இத விட பெட்டரா இருக்கும். ஒரு சில கடைகள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடியோ வர வச்சு தான் பாக்ஸ் தருவாங்க. ஒரு சில கடைகள்ல சாதாரணமா ரீசார்ஜ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மொபைலுக்குலாம் ரீசார்ஜ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த எரர பத்தி ஒரு சில கடை எல்லா கடையும் நான் சொல்ல வரல. ஒரு சில கடைகளுக்கு தெரியாது. ரீசார்ஜ் மட்டும் பண்ணிவிட்டு உங்களுக்கு அமௌண்ட் வந்து வாங்கிக்குவாங்க. நீங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதே எரர் தான் வரும். இதுக்கு நீங்க ரீஃப்ரெஷ் கம்பெனிக்கு கூப்பிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணாலும் வரதில்ல. ஏன்னா, இந்த டயத்துல நானும் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். 2 ரீஃப்ரெஷ் பண்ணாலுமே வரமாட்டேங்குது. பாக்ஸ 4 மணி நேரம் ஆன் பண்ணி வச்சாலுமே வரமாட்டேங்குது. இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, பாக்ஸ் சேஞ்ச் பண்ற மாரி தான் வருது. சன் டைரக்ட் பார்த்தீங்கன்னா, மெயில் போடுவாங்க. மெயில் போட்டதுக்கப்புறம் ஒரு சில பாக்ஸ் வந்து ஆக்டிவேஷன் ஆனாலும் ஆகலாம். ஒரு சில இது பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் எடுத்து டெக்னீஷியன் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பாக்ஸ மாத்தி தர்ற மாரி தான் இருக்கு. 98% பார்த்தீங்கன்னா, இந்த எரர் கிளியர் ஆகாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்ல வரேன். இது வந்து தனிப்பட்ட முறையில கம்பெனி இந்த மாரி சொல்ல மாட்டாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நீங்க அத புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எப்படி ரீசார்ஜ் பண்றது? எந்த எரர் வந்தா ரீசார்ஜ் தைரியமா பண்ணலாம்? அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப வரக்கூடிய லேட்டஸ்ட் பாக்ஸு, ஓல்டு பாக்ஸு, ஸ்மார்ட் கார்ட் இருக்கிற பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த கட்ட கட்டமா ஒரு ஒரு 6 லாங்குவேஜ்ல நான் இமேஜ்ல காமிச்சிருக்கிறேன். இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். தைரியமா ரீசார்ஜ் பண்ணலாம். படம் வரும். நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது தயவுசெய்து பாக்ஸ ஆன்ல வச்சுட்டு பண்ணுங்க. ஆன்ல வச்சுட்டு பண்ணா தான் படம் டக்குன்னு வரும். இல்லைன்னா கூப்பிட்டு ரீஃப்ரெஷ் பண்ற மாரி இருக்கும். நீங்க பாக்ஸ 1 மணி நேரம் ஆன்ல விட்டுட்டா படம் வந்துரும். அப்பயே உங்களுக்கு வரணும்னா ரீஃப்ரெஷ் பண்ணணும். அடுத்த எரர் பார்த்தீங்கன்னா, E017ன்னு வரும். இதுவும் பிரச்சனை இல்ல. நோ வேலிட் செக்டார் ஃபவுண்டுன்னு வரும். இதுவும் ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. நீங்க பாக்ஸ் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் வச்சுட்டாலும் ஆன்ல வச்சுட்டாலும் படம் வந்துரும். அப்படி இல்லைனாலும் கம்பெனி சைடு கூப்பிட்டு என்னுடைய நம்பர் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கிறேன். நீங்க கூப்பிட்டாலும் நான் ரீஃப்ரெஷ் பண்ணி விட்டுருவேன். இந்த எரர் வந்தா மட்டும் நீங்க ரீசார்ஜ் பண்ணுங்க. இந்த தயவுசெய்து E133-4, E16-4 இது வந்துச்சுன்னா நீங்க கவனமா இருங்க. நீங்க ரீசார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா, பாக்ஸ நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாரி பாக்ஸ நீங்க கடைக்கு கொண்டு போயிருங்க. எனக்கு வந்து படம் வர வச்சே குடுத்துருங்க. இந்த எரர் எனக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிருங்க. ஒரு சில பேர் கடையில சொல்லுவாங்க, "இல்ல நீங்க போங்க படம் வந்துரும்" அப்படின்னு. ஆன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சன் டைரக்ட் இப்போதைக்கு உங்களால போ முடியாது. இந்த காலகட்டத்தில இந்த இன்னும் ஒரு 2 வாரம், 3 வாரத்துக்கு எங்கேயும் உங்களால வெளியில ரீசார்ஜ் பண்ண முடியாது. எல்லாருமே ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பேர்லாம் என்ன கூப்பிட்டாங்க, "1 1/2 வருஷம் ஆகுது ப்ரோ. நான் ரீசார்ஜ் பண்ணி இந்த எரர் வருது" அப்படின்னு. நான் சொல்லிட்டேன், "இந்த பாக்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. டீஆக்டிவேட் பண்ணி விட்டுருப்பாங்க. இது வந்து கம்பெனி சைடு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது" அப்படின்னு நான் சொல்லிருவேன். ஏன்னா வேற வழி இல்ல. 2 ரிஃப்ரெஷ் பண்ணாலுமே படம் வராது. நீங்க இந்த 133-4, E16-4 இந்த எரருக்கு மட்டும் நீங்க கவனமா ரீசார்ஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு வந்து இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா, பார்த்துட்டு நீங்க ரீசார்ஜ் பண்ணுங்க. நீங்க ரீசார்ஜ் தைரியமா பண்றது அப்படின்னா, 6 லாங்குவேஜ்ல கட்டம் கட்டமா வந்துச்சுன்னா நீங்க பண்ணிக்கங்க. வேற எந்த எரரும் வராது மேக்ஸிமம். E017 இந்த எரர் வந்தாலும் நீங்க தைரியமா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதனால உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த எரர்க்கோசரம் தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன். வேற எந்த ஒரு எரரும் அதிகமா வராது. ரேர் கம்ப்ளைண்ட் தான் வரும். அடுத்து 100-4ன்னு வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் இஸ் கரண்ட்லி ஸ்கிராம்பிள்ன்னு தான் வரும். இது பார்த்தீங்கன்னா,
ஓ ஒரு சில பேருக்கு தான் வருது. இது கூட ரீஃப்ரெஷ்ல நம்ம சரி பண்ணிறலாம். இந்த 133 E16 -4 இந்த 2 எரர் வந்தா மட்டும் நீங்க கவனமா ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. ஏன்னா, இந்த ஒரு வாரத்துல பார்த்தீங்கன்னா, அதிகமான பேர் ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அதிகமா கால் வந்துச்சு. லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி. அந்த வீடியோ கீழ குடுக்குறேன். அந்த வீடியோ இப்ப தான் நல்லா வைரலா போயிட்டுருக்கு. ஸோ ரீசார்ஜ் பண்ற ஆஃபர பத்தி போட்டிருந்தேன். பூரா பேரு அதிக பேர் இந்த எரருக்கு பண்ணிட்டாங்க. இந்த எரர் இருந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் யாருக்குமே படம் வரல. பண்ணுன எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே நான் கிளியரே பண்ணல. வெளிப்படையா சொல்றேன். இந்த எரர் வந்தவங்களுக்கு நான் ரீஃப்ரெஷ் பண்ணி கிளியரே என்னால பண்ண முடியல. ஸோ அதனால ஒரு வீடியோ போடலான்னு போட்டுக்கிறேன். ஸோ நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.